அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது மாலை நேரத்துக்கான வீடியோ. காலையில் போட்ட வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது ஒன்று தான், 63,000 கிட்டத்தட்ட 517 சப்ஸ்கிரைபரோடு இருந்த மாதத்துக்கு குறைஞ்சது 1 மில்லியனுக்கு அதிகமான வியூஸ் போகக்கூடிய 1,04,000க்கும் அதிகமான வாட்ச் ஹவர் போகக்கூடிய சேனல் என்னிடம் தற்போது இல்லை. இப்போ இருக்கிறது வெறும் 810 சப்ஸ்கிரைபரோட வாட்ச் ஹவர் 527, ஒரு 2-3 நாளாக ஒரு 6,000 வியூஸ் போயிருக்குது, அவ்வளோதான். அதை பற்றின எனக்கு எந்த யோசனையும் இல்லை. இப்போ இருக்கிற எல்லாம் அந்த மனசில் கொஞ்சம் அந்த ரொம்ப ஒரு பாரமாக ரொம்ப கவலையாக இருக்கிறது என்னென்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் தேடி வந்து மெசேஞ்சரில் கூட கேட்குறாங்க, என்ன அவங்க நியூஸே காணும், என்ன அவங்களுக்கு சுகம் இல்லையா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஒவ்வொருத்தரும் தேடி வந்து கேட்கும்போதே உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இப்படி மெசேஞ்சர் அது இது எதுலேயுமே தேடி வர முடியாத எத்தனையோ பேர் எவ்வளவோ யோசிப்பாங்க. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்கள்லையும் ஷேர் பண்ணுங்கள், பெரிய ஒரு உதவியாக இருக்கும். 1,10,000 குவைத்திகளும் 7,90,000 வெளிநாட்டவர்களும் இன்னும் பயோமெட்ரிக் எடுக்கலை. ஆனால் நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது டேட்டு பிந்தினாலும் எடுக்கலாம், அரிய வாய்ப்பு. அடுத்ததா வெகு விரைவிலேயே பணம் பறிபோகும், ரொம்ப கவனம். சீக்கிரமாகவே பேங்க்குக்கு போக வேண்டிய சூழல். அடுத்ததா பெண்களே, ஒரு மிக முக்கியமான தகவல். தயவுசெய்து இந்த தகவலை பார்க்கும்போது தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள், குழந்தைகள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ மிக முக்கியமான தகவல். 5,000 ரூபாய்க்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா? அனுர ஜனாதிபதியால் தனியாக நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? 3வது இலங்கை பெண் பிரதமர் அதிரடியான உத்தரவு. லெபனானில் இருக்கும் எங்களுடைய இலங்கையர்களை, மற்ற நாட்டு வெளிநாட்டவர்களை எப்படி காப்பாற்றுவது? அடுத்ததா நான் தான் நேற்று முந்தின வீடியோ போடும்போதே சொன்னேன்ல, குவைத் அரசாங்கம் வாழ்த்து தெரிவிக்கிற வீடியோ விரைவில் வரும்னு. இதோ வீடியோ. بعث سمو الشيخ أحمد عبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء حفظه الله ببقية تهنئة إلى فخامة أنورا كومارا ديسانايكي الرئيس المنتخب في جمهورية سريلانكا الديمقراطية الاشتراكية الصديقة. ضمنها سموه خالص تهانيه بمناسبة فوزه بالانتخابات الرئاسية في جمهورية سريلانكا الديمقراطية الاشتراكية الصديقة. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, எதிர்வரும் நாட்களில் கிட்டத்தட்ட இந்த வார இறுதி வரைக்கும் அதிகமான தூசியுடன் கூடிய காற்று இருக்கும். புதன் முதல் வெள்ளி வரை தூசி மற்றும் சுறுசுறுப்பான காற்று மணிக்கு 60 கிலோமீட்டருக்கு மேல் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. مساكم الله بالخير. واليوم الاثنين 23/9 والأجواء المتوقعة بإذن الله تعالى خلال هذا الأسبوع متوقع أن تستمر معنا الرطوبة حتى بكرة إن شاء الله الثلاثاء. والأربعاء تتحول الرياح إلى الشمالية الغربية وتدخل علينا الرياح الهابطة النشطة مثيرة للغبار وتستمر معنا حتى يوم الجمعة. ويوم السبت القادم بإذن الله تعالى تتحول الرياح إلى المتقلبة، والأحد تتحول إلى الجنوبية المتقلبة وترجع الرطوبة علينا. متوقع أن تكون نسبة الرطوبة عالية على المناطق الساحلية وتستمر معنا الرطوبة الأسبوع القادم حتى منتصف الأسبوع، وبعدها تتحول الرياح إلى الشمالية الغربية وتعود الرياح النشطة المثيرة للغبار. فهذه هي أجواء الصفري وأجواء الخريف المتوقعة خلال الأيام القادمة. والله أعلم. உங்களுடைய வீடுகளிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். லெபனானுக்கு நேரடியாக லெபனானின் இராணுவ பேச்சாளர், அதே போல் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ போரிச்சமீன் நேரடியாகவே வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க.
வெளியாகுங்க, குடிமக்களே வெளியாகுங்க, எங்களுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் உள்ள சண்டை இது, நீங்கள் வெளியாகிருங்க, அதுக்கப்புறமா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இந்த பிரச்சனையில் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் நிம்மதியாக உங்கள் வீடுகளுக்கு வரலாம். எப்படி முடிஞ்ச பிறகு நிம்மதியாக வரலாமா? أريد أن أتحدث معكم عن ما يحدث على الحدود الشمالية. في الساعات الأخيرة رصدنا استعدادات حزب الله لمهاجمة مواطني دولة إسرائيل. نعم، حزب الله يستمر في اللعب بالنار ويعرض المنطقة بأكملها للخطر، وبالطبع نحن لن نقف مكتوفي الأيدي. قريبا جيش الدفاع سيهاجم أهدافا إرهابية في لبنان لإزالة هذه التهديدات. انظروا، هذا هو جنوب لبنان، على طول حوالي 80 كيلومترا من الحدود هناك قرى تبدو هادئة، ولكن على مدار 20 سنة الماضية استخدم حزب الله هذه القرى لتخزين الأسلحة وحول المنطقة إلى ساحة قتال. إنهم يخزنون الصواريخ والمنصات والطائرات المسيرة داخل المنازل المدنية ويعرضون السكان للخطر، يعرضونكم أنتم. نحن نعلم ماذا يفعلون ونتابع كل خطوة، وكل سلاح نرصده نقوم بتدميره بضربات دقيقة. على سبيل المثال قبل عدة أسابيع دمرنا مبنى في لبنان كان حزب الله يخفي فيه صاروخ كروز داخل منزل مدني قبل لحظات من محاولتهم إطلاقه. أيها المواطنون اللبنانيون، ابتعدوا عن ممتلكات حزب الله. أكرر، ابتعدوا عن هذه الأماكن فورا، هذا من أجل سلامتكم وأمنكم وأمن عائلاتكم. جيش الدفاع سيواصل العمل لحماية دولة إسرائيل أينما لزم الأمر. I have a message for the people of Lebanon. Israel's war is not with you. It's with Hezbollah. For too long, Hezbollah has been using you as human shields. It placed rockets in your living rooms and missiles in your garage. Those rockets and missiles are aimed directly at our cities, directly at our citizens. To defend our people against Hezbollah strikes, we must take out those weapons. Now, starting this morning, the IDF has warned you to get out of harm's way. I urge you, take this warning seriously. Don't let Hezbollah endanger your lives and the lives of your loved ones. Don't let Hezbollah endanger Lebanon. Please, get out of harm's way now. Once our operation is finished, you can come back safely to your homes. Ho ho ho, what the funny. You can come back safely to your homes after you guys finished. Yeah? After where is the homes? They come to living the home. You can come back safely to your homes. How can come? You guys also destroy the buildings and homes. They were staying. Why you guys lying? Inshallah will punish you soon, very soon, Mr. Porchamin. Wait, முட்டத்தலை மண்டையா, எவனாவது ஒருத்த மண்டையில் பல்காக ஒன்று கொண்டு வந்து போடுவான், காத்திருமாவனே. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு தகவலை பார்க்கலாமா? 5000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரே ஒரு வீடியோ கால் பேசினா போதும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சால் போதும். அடுத்த செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு 5000. சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதை ஆல்ரெடி பார்த்துருந்தா ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னுக்கு வாங்க. හයි, එක්තරා පුද්ගලයෙක් ඉන්බොක්ස් එක ටික්ටොක් එකේ ඉන්බොක්ස් එකට ඇවිල්ලා මට මෙසේජ් එකක් දාලා තිබ්බා. එයාට මගේ WhatsApp නම්බර් එක දෙන්නලු. ඒ WhatsApp නම්බර් එකට වීඩියෝ කෝල් එකක් අරගෙන එයා කරන එක මම එයාට පේන්න හිටියා හෝ නැතා මම බලන් ඉන්නවා නම් එයාට ෆීල් වෙනවලු. ඒක එයා ඒ වින්දනේ එයා ගත්තට පස්සේ එයා මගේ account number එකට රුපියල් 5000ක් දාන්නම් කියලා. මම නිකන් ඒකට කැමැත්තක් වගේ පෙන්නලා එන්ට වෙන්න ඕන මෙන්න වගේ පෙන්නලා මම එයාට කිව්වා නෑ ඔයා එහෙමනම් මුලින්ම මට සල්ලි දාලා ඉන්න මම ඊට පස්සේ ඔයා කියන දේ කරන්නම් කියලා. ඒ දේ මම කරන්න වගේ මේවා කරේ. මොකද මම ඒකට අහු නැහැ. ඒ වුණාට ගොඩක් ගෑන් ළමයිට මට මේ මැසේජ් දැම්මයි කියලා එයා මට ස්ක්‍රීන්ෂොට් වගේක් එවලා තිබ්බා. ඉතින් ඕවගෙන් සමහරක් අය සල්ලි නිසා කැමති වෙන්න හදන කට්ටියක් ඉන්නවනේ. ඒ නිසා මම මේවා කරේ. දැන් එයා කියනවා ඔයා ඒ වැඩේ හරියට කරේ නැත්තම් මම එයාත් එක්ක දාපු මේ මැසේජ් වල ස්ක්‍රීන්ෂොට් හැම තැනම දානවා කියලා.
ඉතින් මට මොකද මගේ එයා එක ඒ ස්ක්‍රීන්ෂොට් වල ඕන්නම් මගේ account එක මගේ TikTok account එකේ වීඩියෝ ටික ඇති. ඒක ඉතින් සාමාන්‍ය හැමෝම දකින ටිකනේ. ඒ අරෙන්න තව ඉතින් මගේ කිසිම දෙයක් නැහැනේ උගාව. ඉතින් මට වැඩක් නැහැනේ. මට පාන්ද මෙහෙමයි මම කියන්න හැදුවේ. ඔය கால் பண்ணுறாரு 5000 ரூபா தருவேன் வீடியோ கால் ஒன்று எடுங்க நான் செய்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க 5000 ரூபாய் அடுத்த செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஒரு நாளைக்கு 10 வீடியோ கால் பேசுனீங்கன்னா உங்களுக்கு 50,000 கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நடக்குது இலங்கையில் நிறைய நடக்குது ஏன் இந்தியாவில் கூட இந்த மாதிரி நடக்குது ஆனால் இது எப்படி நடக்குதுன்னா ஒரு பக்கம் பணத்துக்கு ஆசை காட்டி இன்னொரு பக்கம் பாசத்துக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பல விடயங்கள்ல காதல் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் கைப்பிடிக்க போகிற மாதிரி ஒரு சிலர் பணத்துக்கு ஆசையை காட்டி ஒரு சிலர் ஆனால் இன்னொரு விடயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்களே நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தை வெளிக்காட்டும் போது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கண் தான் ஒரே ஒரு நபர் தான் நம்ம முன்னாடி ஃபோன்ல எல்லாம் ஹேக் இருக்கும் கேமரா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் இப்போ உங்கள்கிட்ட வெறும் 5000 ரூபாய்க்கு உங்கள் உடலை உரித்து உங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து உங்களை பிறந்த மேனியோட வச்சு வீடியோ எடுத்துருவாங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தானே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க பண்ணினதுக்கு அப்புறமா அதை வச்சு அவங்க வெறும் 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு பல லட்சங்களில் பார்ப்பாங்க பணம் அதே போல் உங்கள் வீடியோவை பல கோடிகளில் பல நாடுகளில் மக்கள் உட்கார்ந்து உங்களுடைய வீடியோகளை பார்க்கும் அதே வீடியோ உங்களுக்கும் ஒரு காலத்தில் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய தகுதி தன்மை தன்மரியாதை எல்லாமே மொத்தமாக காற்றலையில் அலைவரிசையில் பறக்கும் அழுது என்ன பலன் தலையில் கையை வச்சு என்ன பலன் அதுக்கப்புறம் சிந்திக்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பல பேர் இப்போ இந்த வீடியோ இதை போடுறதால பலருக்கு என் மேலே கோபம் வரலாம் ஏன்னா என்னால் இப்போ கிடைக்கிறந்த சில சான்ஸ் சிலருக்கு இல்லாமல் போகலாம் தயவு செய்து உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி வீடியோ காலில் உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும் சரிதான் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான் வீடியோ காலில் தப்பான எந்த ஒரு விடயங்களையும் வச்சுக்கொள்ளாதீங்க அதே மாதிரி தெரியாத ஒருத்தனோட எப்போவுமே வச்சுக்காதீங்க அந்த வீடியோ மட்டும் வெளியாகிச்சுன்னா உலகம் பூரா அவங்கள உட்காந்து வேடிக்கை பார்க்கும் தயவு செய்து கவனம் அவன் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு 5000 ரூபா தான் கொடுப்பான் அவன் அதை வச்சு 5 லட்சம் 10 லட்சம் இல்லை 5 கோடி கூட சம்பாதிச்சிருவான் சோஷியல் மீடியாவில் போட்டு தயவு செய்து ரொம்ப கவனம் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க கிட்டத்தட்ட 1,10,000 குவைத்திகளும் 7,90,000 வெளிநாட்டவர்களும் இன்னுமே பயோமெட்ரிக் ஃபிங்கர் எடுக்கலை நிச்சயமாக எடுத்தே ஆகணும் இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் நாட்டை விட்டு வெளியில் இருக்கிறவங்க குவைத்திகளாக இருக்கலாம் வெளிநாட்டவர்களாக இருக்கலாம் லீவில் போய் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கக்கூடிய குவைத்திகள் இவங்க இந்த நாள் பிந்தின பிறகு நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் பயோமெட்ரிக் எடுக்கலை 10ஆம் மாதம் அல்லது 11ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல அதுக்கிடையில் உங்களுக்கு நாட்டில் ஒரு மிக முக்கியமான வேலை வந்துடுச்சு அர்ஜென்ட்டான வேலை ஒரு மிக முக்கியமான வேலை 3 மாதம் லீவில் போகிறீங்க இப்போ நீங்கள் நம்மளுக்கு வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பரோட முடியுது ஆனால் நீங்கள் வாரீங்க பிப்ரவரி மாதம் தான் பயோமெட்ரிக் எடுக்கலை அப்போ என்ன நடக்கும் அப்போது திருப்பி வரும்போது டேட்டு பிந்தினதால் பயோமெட்ரிக் எடுக்க முடியாது அக்காமல் அடிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி அனுப்பிடுவாங்க வெளிநாட்டவர்களை குவைத்திகளுக்கு அக்கௌண்ட்டில் காசு எடுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த நிருபர் உண்மையிலே நல்ல கேள்வி அதற்கான பதில் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்த பிறகு சம்பந்தப்பட்ட கவர்னரேட்டுக்கு போய் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கரை வச்சுக்கொள்ளலாம் எனவே நாட்டுக்கு லீவில் போனாலும் திருப்பி காலம் முடிஞ்சாலும் வந்து வைக்கலாம் يعني كافة الإحصائيات بالنسبة للمواطنين أو المقيمين من بصم ومن لم يبصم لغاية الآن إحصائية المواطنين الآن تقريبا
الفئة المستهدفة من إجراء البصمة البيومترية 900,500. اللي بصم اللي ما بصم لحد الآن 100,010. المقيمين 2,600,000. بلغ عدد اللي ما بصم 790. يعني للتأكيد من بصم من المواطنين لغاية الآن كم؟ البصم المواطنين 870 تقريبا. من المخالفات أو يعني كافة يعني الإجراءات التي ستطبق في حال يعني مخالفة من لم يبصم بعد انتهاء الفترة، وماذا لو بصم بعد يعني انتهاء شهر سبتمبر الجاري؟ المخالفات كما أعلنت عنها وزارة الداخلية في السابق وقف جميع المعاملات الحكومية والمعاملات المصرفية، وفي حال تم تبصيمه ترجع الأمور كما كانت عادية. لا ما أي إجراء في حال تبصيم. ماذا عن يعني من يعالج في الخارج؟ ماذا عن كافة الطلبة المبتعثين للخارج؟ إن شاء الله ما عليهم أي شيء، بس يرجع البلد إن شاء الله تصير أموره طيبة، بس يبصم أموره طيبة. பணம் வைத்திருப்பவர்கள் சீக்கிரமா முடிவெடுங்க. மத்திய வங்கி 5வது வெளியீட்டு ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் 18, 2025 வரை அவற்றை திரும்ப பெற முடிவு செய்த நாளில் இருந்து 10 ஆண்டுகளுக்குள் 6வது வெளியீட்டிற்கு மாற்றிக்கொள்ள உரிமை உண்டு. குவைத் மத்திய வங்கியின் வங்கி கூட்டத்திற்கு உங்கள் தனிப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு வாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 5வது வெளியீட்டு நாணயம் இருக்குத்தானே குவைத்துடைய, இதுக்கு முன்னாடி இப்போ இந்த இருக்கிறீங்க பார்க்குற காசுக்கு முன்னாடி உள்ள காசு, அந்த நாணயத்தாள்கள் யார்ட்டையாவது இருந்துச்சுன்னா 10 தினார், 5 தினார், 1 தினார், 2 தினார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மத்திய வங்கிக்கு போய் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஷர்க்கில் கடைசி தொங்கலில் இருக்குது. முபாரக்கி அசூக்குக்கு போகிற வழி அந்த தொங்கலில் இருக்குது. நீங்கள் போய் மாற்றிக்கொள்ளலாம். மத்திய வங்கிக்கு போகணும் குவைத்துடைய. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டிருந்தார். நான் என்னுடைய நியூஸை பார்த்து தான் பழைய 10 தினார் ஒன்று இருந்துச்சு, நான் போய் என்னோட பத்தாக்காவோட போய் உள்ளே போய் மாற்றிக்கொண்டேன், புதிய 10 தினார் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் இருந்தாலோ அல்லது உங்களுடைய வயதான மாமா பாபா யாராவது வச்சிருக்கிறத கண்டாலோ தயவு செய்து அவங்களுக்கும் ஞாபகப்படுத்துங்க, கொண்டு போய் மாற்றிக்கொள்ள சொல்லி. கியூபா நாட்டின் அதிபர் இலங்கையின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இணைந்து பணியாற்ற அழைப்பும் விடுத்துள்ளார். நிச்சயமாக கியூபா நாட்டுடனான உறவொன்று எப்படியுமே இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு பக்கம், அடுத்தது நட்புறவான நாடு. இதுலேருந்து வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும், வண்டியிலேருந்து பேசுகிறேன், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் நேற்றைய தினம் 23ஆம் தேதி கொழும்பு தவதகஹா பள்ளிவாசலில் மௌலவிகளை அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். மதகுருமார்களை சந்திக்கும் வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன மத மொழி வேறுபாடின்றி அனைவரையும் சரிசமமாக நடத்துவாங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்பலாம். முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப குறிப்பாக மார்க்சியக் கொள்கைகளுடன் அவரது கட்சியின் தொடர்பை கருத்தில் கொண்டு அனுரகுமார திசாநாயக் உயர்மட்ட தகுதிகள், உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் விரிவான சர்வதேச வெளிப்பாடு ஆகியவற்றை கொண்ட ஒருவர் தேவைப்படலாம். இன்ஷா அல்லாஹ் அதுவும் விரைவிலே கிடைக்கும். அதே போல் 3வது அதிகாரம் கொண்ட பிரதமராக பதவியேற்றார் ஹரிணி அமரசூரிய அவர்கள். இலங்கையின் 3வது பெண் பிரதமர் ஆவார். முதலாவது சிரிமாவோ பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதே போல் அடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதுக்கு அடுத்ததாக ஹரிணி அமரசூரிய அமைச்சராக இருந்தவங்க இப்போது பிரதமராக மாறி இருக்கிறாங்க. நிச்சயமாக பெண்களுக்கு இவங்களால் மிகப்பெரிய ஒரு சலுகை கிடைக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் புதிய பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துயகொண்டா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். யாரெல்லாம் அவரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணினதால் உங்களுக்கு பதவி விலக்கல் அடிக்கிறோம், உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போடுறோம், வெளியேறுங்க அப்படின்னு யாரெல்லாம் வெளியே அனுப்பினாங்களோ அவங்க எல்லாரும் இன்றைக்கி அவருக்கு முன்னால் கை கட்டி சல்யூட் அடித்து நிற்கிறாங்க. ஏன்னா
பாதுகாப்பு செயலாளர், நாட்டின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. எப்படி இருக்கும் அவரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வெளியே அனுப்பினவங்க அவருக்கு முன்னால் இப்போ கை கட்டி நிற்கும் போது? வேறு லெவலில். அடுத்ததா கண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி, உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து துறைகளிலும் ஆதரவு வேண்டும். அதே போல நான் ஒரு தனிநபர் அமைப்பை மாற்ற முடியாது, அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப முயற்சி செய்தால் மட்டுமே எங்களுடைய நாட்டை இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டும் கட்டியெழுப்பலாம். தலைவன் வேற லெவல் பாருங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பழைய பில்டப்பு. நானே கதவை திறந்துக்கிறேன், நானே மூடிக்கிறேன், நீங்கள் போயிட்டு மூடிக்கிட்டு உங்கள் வண்டியில் உட்காருங்கப்பா அப்படின்னு ஜெனிவினா சொல்லிட்டாரு. வேற லெவலில். வெட்டி பந்தாவே இல்லை பாருங்களேன், 3 வாகனம் தான். ගොඩක් හොඳයි තන්දෙන් පස්සේ ගොඩාක් උපදෙස් දුන්නා එළපාලි පාර අතින්නේ පාර ගැටුම් පාර මම හිතන්නේ ගොඩක් එකමාසයක් හදන්න උත්සාහ කරා අපේ කලබලයක් शरणं गच्छामि पदं समादयामि अपियो गच्छन्तु सब्बरोगो विनश्यतु मा सेवा तीनයක් ලබන්නේ අපේ සාර්ථක විශේෂයෙන්ම අපි අද මල්ලතු මහානායක හාමුදුරන් වගේම අස්ගිරි මහානායක හාමුදුරන් පෑදකින් ආවා ආශිර්වාද ලබා ගැනීමටත් අනුශාසන ලබා ගැනීමටත් අපේ රටේ අලුත් වෙනසකට මුල පුරන්න ඕන වෙලා තිබෙන බව මේ රටේ ජනතාව තමන්ගේ ජනමතයෙන් ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. එනිසා අලුත් වෙනසට ගොඩක් දේවල් ඇතුළත් රටේ නීතිය, රටේ ආනව ආර්ථික ගමනක්, දේශපාලන සංස්කෘතිය මේ සියල්ලංගේම අලුත් වෙනසක් ඕනකම තිබෙනවා. ඉතින් අපි මහානායක හාමුදුරන් වහන්සේලාට අපේ පැත්තෙන් අපි පෙන්වා දෙනු ලැබුවා මේ අලුත් ජනවරමේ තියෙන වෙනසට අනුව අපි මේ රට පාලනය කරන්න සූදානම් බවත් මේ රටේ ජනතාව විශාල වෙනසක බලාපොරොත්තුවක් තිබෙනවා. ඒ බලාපොරොත්තු ඉටු කරන්න අපි සූදානම් බවත් උන්වහන්සේලාට අපේ පැත්තෙන් පෙන්වා දෙන්න ලැබුවා. උන්වහන්සේලාගේත් අපේක්ෂාව බවට පත් වී තිබෙන්නේ මේ රට අපේ ජනතාව ඉතා හොඳින් බලාගෙන විශේෂයෙන්ම ගම්වල ඉන්න දුප්පත් ජනතාව ගම්වල තියෙන ග්‍රාමීය ජනිතල පහසුකම් වල බිඳ වැටීම කරේ වැඩිපුර අවධානය යොමු කරන්න කියන එක තමයි උන්වහන්සේගේ ඉල්ලීම බවට පත් වුණේ. විශේෂයෙන්ම අපි අපේක්ෂා කරනවා මේ තනි පුද්ගලයෙකුට මේව වෙනස් කරන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. මොකද රටේ එක තැනක වෙනසක් නෙවෙයි අවශ්‍ය වී තිබෙන්නේ පද්ධතියේම වෙනසක් අවශ්‍යලා තිබෙනවා. ඒ පද්ධතියේම වෙනස ඇති කරන්න පුළුවන්කම තිබෙන්නේ හැම පද්ධතියටම සම්බන්ධ වී තිබෙන හැම දෙනාගේම සහයෙන්. ආර්ථික වෙනසක් ඇති කරන්න කර්මාන්තකරුවන් ව්‍යවසායකයන් වැඩ කරන ජනතාවගේ සහය අවශ්‍යයි. නීතිය වෙනසක් ඇති කිරීමට ඒ සඳහා තිබෙන නීති විධානයේ ආධිපත්‍ය සහවුරු කිරීමට ඒ සඳහා තිබෙන ආයතන පද්ධතිය සහ ඊට අදාළ වෘත්තීය වේදිකගේ සහය අවශ්‍යයි. එනිසා පරිවර්තනය කරන්න නම් ඒ හැම ශේෂ්ත්‍රයකම අයගේ සහය අවශ්‍යයි. ඒ සහය ලබා ගැනීම තමයි අපේ අරමුණ සහ අපේ අපේක්ෂාව. தனி ஒருவனாக என்றுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப என்னால் மட்டும் முடியாது. நீங்கள் அனைவரும் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் முன்னிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லா செக்டார்களையும் இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் செக்டாரை எடுத்துக்கணுன்னா கவர்மெண்ட் அரச ஊழியர்கள் பலரும் இன்னைக்கும் தங்களுடைய பதவிகளை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஊழல்களுக்கும் லஞ்சத்துக்கும் அடிப்படையிலிருந்தே பழகி இருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் வேடிக்கை பார்க்குறது. சாதாரணமாக நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க முடியும், ஆனாலும்
சிலர் வந்து சில ரவுடிகளுக்கு பயத்தில், பெரிய பெரிய தாதாக்களுக்கு பயத்தில் அமைதியாக இருந்துடுறது. அதே போல் ஊழல்கள், கடத்தல்கள், சில விதிமீறல்கள், இதை வந்து தட்டி கேட்க முடிந்தும் தட்டி கேட்காமல் இருக்கிறது. நாட்டினுடைய வளத்தை சுரண்டுறது. குறிப்பாக நாட்டில் வந்து ஒரு சில வளங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், மணலை பொறுத்த வரையில் மணலுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி கொள்ளையடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் இன்னும் சில விடயங்கள், இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்குது. நம்மளுடைய நாட்டை பலருமே இன்னைக்கு வரைக்கும் சூறையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல விடயங்களில் மாற்றங்களை கொண்டு வரணும். அதனால் நிச்சயமாக ஏதாவது முக்கியமான முயற்சிகளை அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்தால் மட்டுமே எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விடயம், வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள். ஏன்னா எங்களுடைய நாட்டுக்கு மெயினானது அந்நிய செலவாணி. எனக்கு இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் வந்து குறிப்பாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, தேவைக்கு இல்லாமல் எங்களுடைய நாட்டில் கோழி முட்டை இருக்குது, ஆனால் முட்டை இறக்குமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில விடயங்கள் வந்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடியும், இருந்தாலும் அந்நிய செலவாணி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறது, இதே தடை பண்ணணும். முதலாவது வெளிநாடுகள்லேருந்து தேவைப்பட்ட விடயங்களை இறக்குமதி செஞ்சால் போதும். மற்றது நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி. இப்போ நான் இன்றைக்கி குவைத்தில் இருக்கும்போது, நான் குவைத்து நியூஸில் அடிக்கடி என்ன சொல்கிறேன், குவைத்தினுடைய காய்கறிகளை வாங்குங்க, குவைத்தினுடைய உள்நாட்டு உற்பத்திகளை வாங்குங்க. நாம் எதுக்காக சொல்கிறோம், அந்த நாட்டுக்குரிய உற்பத்தி அநியாயமாகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வெளிநாடுகள்லேருந்து வேறு நாடுகள்லேருந்து இந்த காய்கறிகள் முதற்கொண்டு, தக்காளி முதற்கொண்டு ஒவ்வொரு காய்கறிகளை இறக்குமதி பண்ணுறாங்க. சரி, ஆனால் அதே காய்கறி பல வகைகள் நம்ம நாட்டிலையும் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு சரியான விலை கிடைக்காம இந்தியாவில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், எல்லா நாட்டிலையும் இதே நிலைமை தானே. விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு அதை சரியான விலைக்கு விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது, அந்த லாபம் வருவாய் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தரகர்கள், புரோக்கர்கள். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது நம்மளுடைய அப்பாவி தொழிலாளர்கள், விவசாயிகள். நாட்டில் முதலாவது உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கணும். பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான விடயம் அதுதான், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி. இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்திலேயே பயிர் இருக்குது, செடிகளை வைக்கிறோம், காய்கறிகளை வைக்கிறோம், பல வகைகளை வைக்கிறோம். அப்போது நம்மளுக்கு வந்து இன்னொருத்தருடைய இடத்தை தேடி போக வேண்டியதில்லை, கடையை தேடி போக வேண்டியதில்லை. கேஸ் வேணுமா வாங்கிக்கலாம், பெட்ரோல் வேணுமா அந்நிய செலவாணியை கொடுத்து வாங்கிக்கலாம். இன்னும் சில விடயங்கள், ஃபேப்ரிக் ஐட்டங்கள் கூட நம்ம நாட்டு உற்பத்திகள் இருக்கும்போது அதிகமாக வெளிநாட்டு உற்பத்திகளை வாங்குறத முதலாவது குறைக்கணும். ஏன்னா நம்ம குவைட்டா பெட்ரோல் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஊறிக்கிட்டே இருக்குது, உறிஞ்சி விற்று காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க தான் வெளிநாட்டு சாமான்களை வேண்டிய அளவுக்கு வாங்கலாம். என்ன அந்நிய செலவாணி அதிகமாக இருக்குது அவங்கள்ட்ட, அளவுக்கு அதிகமாகவே இருக்குது காசு. நம்மளுக்கிட்ட அப்படி இருக்குதா? இல்லையே. நம்மளுடைய நாட்டை வளமாக உற்பத்தி பண்ணி நம்மளுடைய நாட்டுக்குள்ளேயே நாம் பண்ட மாற்று மாதிரி நம்ம அழகாகவே செய்யலாம். நம்மளுடைய நாட்டை கட்டியெழுப்பலாம். ஏன்னா நம்மளுடைய நாடு சின்ன நாடு. இப்போ நம்ம குவைத்து மாதிரி ஆக முடியாது. ஏன்னு சொல்லுங்கள், நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இருந்தால் சாதாரணமாக இன்னொரு சந்துக்குள்ளே கூட டிராஃபிக்காக இருக்கும். ஒரு நிலைமை வந்து ஒரு நாட்டோடைய அந்த வளர்ச்சியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஓவராக வளர்ச்சி அடைஞ்சாலும் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு குவைட்டை பாருங்கள், சாதாரணமாக உள் ரோட்டில் கூட 10 கார் 20 கார் 30 கார் லைனில் காலையில் நிற்குதா இல்லையா? ஓவராக பணம் இருந்தாலும் பிரச்சனை, லிமிட்டாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியாகும். நீங்களும் மறக்காமல் உங்கள் பணத்தை பேங்க் மூலமாக அனுப்புங்க. உண்டியல் மூலம் சட்டவிரோதமாக அனுப்புறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் நாட்டை கட்டியெழுப்ப எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ சந்திக்கலாம்.